எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலேயே பசங்களை ஸ்கூல் விட்டு வந்தேன். நானும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு திவானுக்கு வந்து உக்காந்துருக்கேன். ஒரு டீ போட்டு குடிக்கலான்னு. தண்ணி கொதிக்குது. இதில் டீ, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. டீ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சுகரு கொஞ்சமாக போதும். நேற்று நைட்டு ஓனர் அவங்க தம்பிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி அப்லோடு பண்ணதுக்கப்புறம் மேடம் கால் பண்ணி வீட்டுக்கு சில பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீடியோ எடிட் பண்ணதால் அந்த வீடியோ நேற்று வீடியோவில் ஆட் பண்ண முடியல. அதனால் அந்த வீடியோ பின்னாடி வரும் பாருங்கள். என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தேன், அது எவ்வளோ பில் ஆச்சு அப்படின்ட்டு. மேடம் என்னென்ன பொருள் வாங்கினு சொன்னாங்கன்னா, தக்காளி, வெள்ளரிக்காய், வாழைப்பழம், மாதுளப்பழம், அதுக்கப்புறம் ஆப்பிள் கொஞ்சம் கேட்டாங்க. அப்புறம் ஸ்ட்ராபெரி எவ்வளோன்னு கேட்டாங்க. தலத்தாமைய திசைன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஜீப் அரபா காட்டன் அப்படின்னாங்க. கோஸு கொஞ்சம், ஜிஜிர் தழை கொஞ்சம், கேரட்டு, எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சா உருளைக்கிழங்கு முட்டை. மொத்த பில்லு 14 தினார். நம்பர் காசுக்கு 4321 ரூபா. பார்த்தீங்களா? அதுக்கே அந்த ஏடிஎம் கார்டில் காசு இல்லை. காசு இல்லாமல் ஓனருக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் காசு போட்டு அந்த பொருள் வாங்கினேன். ஆஹா, அருமையாக இருக்குது. டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணுவோம். பள்ளிக்கூடம் வந்திருக்கோம், பசங்களை இட்டுன்னு போவேன். இங்கே வந்தால் இங்கே ஸ்கூல் விடுற டைமில் ஒரு குடும்பம் நடக்குது. இங்கே ஸ்கூல் முன்னாடி பார்க் பண்ணால் ஸ்கூல் விடுற டைமில் சீக்கிரம் வெளியே போக முடியுதுன்னு அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல இங்கே பார்க் பண்ணுறோம். இங்கே பார்க் பண்ணுறதுல என்ன கொடுமைனா, எல்லாரும் சீக்கிரமாக போகலான்னு இந்த இடத்துல பார்க் பண்ணுறாங்க. இதில் விட்டாலும் 1 மணி நேரம் ஆகுது, இதில் விட்டாலும் 1 மணி நேரம் ஆகுது வெளியே போகிறதுக்கு. சிஎம்சி வந்திருக்கும். பசங்களை இட்டுன்னு போய் வீட்டில் விட்டுட்டு, நேற்று சிஎம்சிக்கு பின்னாடி, இன்றைக்கி சிஎம்சி, நாளைக்கு எங்கன்னு தெரியல. காற்று நல்லா பலத்த காற்று வீசுகிறது. கதவு திறந்தோன்னே கதவு பலார்னு வருது. இதில் என்ன கொஞ்சம் கொடுமையான விஷயம்னா, காலையிலே கார் கழுவணுங்க, காலையில் வீடு கழுவணுங்க, எல்லாரும் மனசு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா காற்றடிச்சு எல்லா குப்பையும் எல்லா தூசியும் கார்லேயும் வீட்டு முன்னாடியும் தான் இருக்குது. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் காற்று கம்மியாக அடிக்குதா அதிகமாக அடிக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேடம் சிஎம்சிலேருந்து வந்த அப்புறம் வீட்டுக்கு போகலாம். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். ஒரே பாக்ஸ் தான் வந்திருக்கு. திறந்தா ப்ரெட்டு, ஆம்லேட்டு, சாப்பாடு. இது என்னடா காம்பினேஷன் அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு லேட்டாக செய்ய சொல்லியிருப்பாங்க. ரம்ஜான் டைமில் இருக்கிறது எதனா ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க வீட்டு பண்ணி. சரி சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ஆம்லேட் எடுத்து. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. ப்ரெட்டு நல்லாயிருக்கு, சாப்பிட்லாம். இப்போ தாங்க முட்லா போயிட்டு வந்தேன். மணி ஒரு 5:15 வந்தாங்க. நான் முட்லா போய் வர்றதுக்கு எனக்கு 3/4 மணி நேரம் தான் டைமும் இருந்தது. ஏன்னா மாமா 6 மணிக்கு நோன்பு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே ஸ்பீடாக போய் ஸ்பீடாக வந்தேன். சரியான ஸ்பீடு வந்து கார் நிப்பாட்டுறேன். ஓனர் அவங்க தம்பி கூப்பிட்டு குமார் சர்வீசஸ் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ண போகிறாரு. அவர் என்ன பண்ணலாம், அவன் டிரைவர் எங்கே போய் சுற்றினிக்கிறான் இந்த எல்லா பைத்தியக்கார. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நெருப்பு இதில் தான் ரெடி பண்ணணும். அது ஆன் ஆகிடுச்சு. இது வச்சா அது நெருப்பு கணிஞ்சிடும். தண்ணி பிடிச்சிக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வந்தாருன்னா நெருப்பு கணிஞ்சிச்சுன்னா எடுத்து குடிக்கிட்டோம். 6வது நாள் நோம்புலேருந்து சில பொருள் வந்திருக்கு. பார்க்கும் போதே டெம்ப்டாக ஆகுது சாப்பிட்ணும் அப்படின்னு. கட்டடங். இதில் ஃபஸ்ட்டு தான் சாப்பிட்ணும். சிக்கன் மாரி இருக்குது. அப்புறம் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் இது செம்மையாக இருக்குது. அடுத்தது சமோசா. நினைக்கிறீங்களா இது வாயா என்னடா அப்படின்னு? என்ன பண்ணுறது, மனுஷன் உழைக்கிறதே இதுக்காக தானே. சமோசாவும் வீடியோ பார்க்குற யாரோ ஒரு நாள் திட்டுருங்க என்ன.
எல்லாமே செம்மையாக இருக்குது. ஆனால் இப்போ திவானரில் ஓனர் அவங்க தம்பி சீசாக்கு ரெடி பண்ணி கொடுத்துனுக்குறேன். இது அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். பாய். இந்த ஐஸ்கிரீம் வேணுமா? மினி ஆல்மண்ட் ஐஸ்கிரீம். இது ஒன்று எடுத்துக்கலாம். இது மட்டும்தான் வேணும் சொன்னாங்க. முன்னாடி இருக்கிற கடையிலே இருக்குது இது. அந்த ஐஸ்கிரீம் 2 தினார் 475 ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு 734 ரூபா. காலையில் டீ குடிச்சு ஆரம்பித்தேன் ஒர்க்கு. நைட்டு டீ குடித்து முடிக்கிறேன். வேலை முடிஞ்சிருச்சு. ஓனர் அவன் தம்பி கிளம்பி போயிட்டார். இதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11 மணிக்கு போய் முட்டில் இருக்கிற பசங்களை இட்டுன்னு வந்தால் சரி. இன்றைக்கி வேலை அவ்வளோ தான். மேடமும் எங்கே வெளியே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இடையில. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு லீவு, நாளான்னைக்கு லீவு, ஸ்கூல் இல்லை. வேலை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு வீட்டால் சந்திக்கிறேன். பாய்.